ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்மேட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் பேசிக் ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் என்ன அப்படின்னா போட்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போட்மாஸ் அப்படிங்கிற லாவை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருவோம். ப்ராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ், அடிஷன்ஸ் அண்ட் தென் சப்ட்ராக்ஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதோட ஐடியாலஜி எல்லாருக்குமே இருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ப்ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். பட் இந்த ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேர்டு. இந்த மாதிரி வேர்டு ப்ரெசண்ட் ஆகும். அப்போ இந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ கேட்கலாம், இங்கே தான் ஒரு மல்டிப்ளிகேஷன்ஸ் இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா ஒரு சம்மில் எனக்கு ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு அனதர் ஆப்ரேஷன்ஸ் வேணும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தோம் அப்படின்னா அப்போதைக்கே அவங்க என்ன வேர்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் தான் சம்மு என்னாகும் அப்படின்னா சால்வ் ஆகும். சரிங்களா? அப்போ ஓஎஃப் ஆஃப் அப்படின்னு அந்த வேர்டு வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் என்ன அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷன். ப்ராக்கெட்ஸுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி அவருக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது தான் டிவிஷன், அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன். சப்ட்ராக்டும் அண்ட் தென் அடிஷன்ஸ், இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா ஈக்குவல் ப்ரையாரிட்டிஸ். ஈக்குவல் ப்ரையாரிட்டிஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடிஷன்ஸ் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணலாமா அப்படின்னாலும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அடிஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் வேல்யூஸ் மாறாது. பட் ஆனால் டிவிஷன் முடித்ததுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் வரணும். அதில் எவ்விதமான சேஞ்சஸும் இல்லை. ஆனால் இந்த ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்மை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் 1/2. அதுக்கு அடுத்தது ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகுது. 3 ஆஃப் 1/4. அதுக்கு அடுத்த டிவைட் 1 ஆஃப் 1/4 மைனஸ் 1/2 ப்ராக்கெட் 1/2 மைனஸ் 1/3 மைனஸ் 1/6. இப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. இதை நாம் 1/1 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 3 ப்ராக்கெட்ஸ் இருக்குவா. ப்ராக்கெட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட்ஸ் இருக்குது, ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ்டு. இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கும் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கும் உள்ளே வந்து நம்ம ப்ரையாரிட்டியை செக் பண்ணுறப்ப டிவைடு இருக்குது. ஆனால் டிவைடுக்கு அப்புறமா என்ன இருக்குது அப்படின்னா செட் ப்ராக்கெட் அப்படிங்கிற ஒரு ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ இதுக்கு அடுத்தது இங்கே தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அதுக்குள்ளே பார்க்குறப்ப இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டேர்முக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ 1/1 எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒட்டுமொத்தமாக இது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 அப்படின்னு எடுத்துப்போம். பேலன்ஸ் இருக்கிறது 3. இந்த மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே நேரத்திலேயே எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் பண்ணாமல் நமக்கு தேவையானதை பண்ணி அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 ஆஃப் 1/2 மைனஸ் 1/3 மைனஸ் 1/6. இப்போ 1 ஆஃப் 1/2 மைனஸ் 1/3 மைனஸ் 1/6. இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்ப இங்கே மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதை ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்க அப்படின்னா 3யோட 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2வோட 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 டிவைடட் பை 2 மைனஸ் 1/3 மைனஸ் 1/6. இப்போ ஓவரால் என்ன அப்படின்னா 6 அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே 3ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம், மேலேயும் 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் 9. இங்கே அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படிங்கிறப்ப 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், மேலேயும் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் 2. இங்கே அனதர் பார்ட் என்ன அப்படின்னா 1. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 மைனஸ் 3. 9 மைனஸ் 3 என்ன வந்திருக்கும் அப்படின்னா 6. 6/6 என்ன அப்படின்னா 1. அப்போ ஒட்டுமொத்தமாக இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா 1. 1ஓட 1/2 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 தான். அப்போ பேலன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1/4 மைனஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 இருக்குது. ஏன்னா இதோட ஹோல் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1 ஆயிடுச்சு. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப 5 டிவைடட் பை 4 மைனஸ் 1/2. ஸோ இதை ஈஸி டு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறேன். 4 டைம்ஸ் இருக்குது, 5 அப்படியே இருக்கும். இங்கே 2ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணால் 2 டைம்ஸ் இருக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னா 3/4. ஓகே, இப்போ 3/4 அப்படிங்கிற ஆன்சர் எது வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த டேர்ம். சரிங்களா? செட் ப்ராக்கெட் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா
3 1 bar 4 divide 3 by 4. இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 3 into 4 அப்படிங்கிறது 12, 12ஓட ஒன்று ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 13, 13 divided by 4. இது மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா 4 divided by 3. அப்போ 4ம் கேன்சலேஷன் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னா 13/3. இப்போ அதுக்கு அடுத்தது இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 1/2 minus 13 divided by 3. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்ப மிக்சடு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. என்ன வருது அப்படின்னா 16 1 என்ன அப்படின்னா 17 17/2 மைனஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 13 divided by 3. இந்த ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறது 6. இங்கே 3 டைம்ஸ் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், மேலேயும் 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன், அது என்ன அப்படின்னா 51. இங்கே 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ், மேலேயும் 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன், அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 26. அப்போ 51 minus 26 அப்படிங்கக்கூடிய இந்த டேர்மோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 divided by 6. இதை அகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும். அண்ட் தென் 4 டைம்ஸ் ஆஃப் 6 அப்படிங்கிறது 24, பேலன்ஸ் 1, இங்கே 6. அப்போ 4 of 1/6 அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 4 of 1/6 is the correct answer. Okay. Okay. நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அதோட வேல்யூ தான், எல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான், இதோட ஹோல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி மாடல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர் அப்படிங்கிறதுல நியூமரேட்டர் கீழே நியூமரேட்டர், நியூமரேட்டர் கீழே நியூமரேட்டர் அப்படின்னு ஃப்ராக்ஷன்ஸ் போயிட்டே இருக்குது. அப்போ ஒரே நேரத்துலேயே எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் பண்ணலாமா? தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஃப்ரேமை வச்சுக்கிட்டு அப்படின்னா அது நம்மளை என்ன பண்ணி விட்டுருவோம் அப்படின்னா டைம் லாஸ் பண்ண வச்சிரும். அதே சமயம் என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சரை நோக்கி கொண்டு போகாது. அப்போ ப்ரையாரிட்டி என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த டேர்ம்லேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய டேர்ம்லேருந்து ஆரம்பித்து ஃபைனலைஸ் என்ன அப்படின்னா என்ன ஆன்சர் இருக்கோ அதோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். ஃபைனலாக எதோட ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 3யோட ஆட் பண்ண போகிறோம். அந்த 3ங்கிறது இங்கே வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3 + 1 bar 3. 3 into 3 அப்படிங்கிறது 9. 9ஓட ஒன்று ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 bar 3. ஓகேங்களா? இந்த 10 bar 3 அப்படிங்கிறது இந்த 1 divided by 10 bar 3. இங்கே தான் 10 bar 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை ரெசிப்ராக்கல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும் அப்படின்னா பேலன்ஸ் 3+, அதாவது இந்த 3 எழுதியிருக்கோம். இந்த டேர்ம் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 divided by 10. அப்போ அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 33 divided by 10. ஓகேவா? இப்போ ஒட்டு மொத்தமாக இதோட டேர்ம் என்ன அப்படின்னா 33 divided by 10. இது என்ன ஆகுது அப்படின்னா மேலே போகிறப்ப 3 அப்படிங்கிற டேர்ம் மேலே இருக்குது மல்டிப்ளிகேஷன். இது என்ன அப்படின்னா ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிறப்ப 10 divided by 33 அப்படின்னு மாறுது. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 30 divided by 33. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 bar 11 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஒட்டுமொத்த டேர்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா 10 bar 11. அப்போ இந்த 10 bar 11 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3யோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 11 into 3 33, 33 + 10 எவ்வளோ வந்துடும் ஆன்சர் அப்படின்னா 43 divided by 11. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 43 divided. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போட் மாஸ்லாம் இருக்குது. அதே போல் இந்த ஃப்ராக்ஷனுக்கு நியூமரேட்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபார்மேட் இருக்குது. சரிங்களா? அப்போ 1 by 1 நம்ம இதை டீகோட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? 1 by 1 டீகோட் பண்ணுறதுப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டேர்ம் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணி ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது ஒரு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 1 - 1/2 அப்படின்னு கொடுக்குறான். ரிசல்ட் என்ன அப்படின்னா 1/2. 1ல் 1/2 போயிடுச்சு அப்படின்னா ரிசல்ட் 1/2 கிடச்சிரும். அந்த 1/2 அப்படிங்கிறப்ப இதோட ரிசல்ட் அது ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1 + 2 அப்படின்னு ஆகும். ஆன்சர் என்னன்னா 3. அப்போ இதுக்கு ஒட்டுமொத்தமாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3. அப்போ இந்த இடத்துல எழுதிடலாம் 2 bar 3 மல்டிப்ளிகேஷன். இது அப்படியே இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 5/6 of 3/2 divided by 1 of 1/4.
அப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆஃப் அப்படிங்கிற கண்டிஷன்ஸுக்கு கொடுக்கணுமா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/6 மல்டிப்ளிகேஷன்ஸ் 3/2. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2 டைம்ஸ் இருக்கும். என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 5/5 என்னது அப்படின்னா 5/4ன்னு கிடைச்சிடும். இப்போ 5/4ஓட டிவைடு என்ன டேர்ம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5/4 அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். இந்த டிவைட் அப்படிங்கிறத மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன், ஏன்னா ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிடும். அப்போ என்ன 4 on 4 இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/4. அதை ரெசிப்ராக்கல்ஸ் பண்ணோம்னா 4/5ன்னு கிடச்சிடும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகிடுது அப்படின்னா 5 கேன்சல் ஆகிடும், 4 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன அப்படின்னா 1. ஒட்டு மொத்தமாக இந்த டேர்ம் என்ன அப்படின்னா 1. அப்போ நியூமரேட்டரில் 3 அப்படிங்கிற இந்த வேல்யூஸ் இருக்குது, கீழே என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா 1. இப்போ 3ங்கிற வேல்யூஸையும் கேன்சலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கேட் என்ன அப்படின்னா அந்த ரிமைனிங் நம்பர் அப்படிங்கிறது 2. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த 104 சம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் இருக்குது, அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் இருக்குது, அதில் நியூமரேட்டருக்குள்ளேயே நியூமரேட்டர் இருக்குது. ஸோ இதை ஒன்றையும் தனித்தனி பார்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். நம்பர் 1 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா 4/1/7 மைனஸ் 2/1/4. இப்போ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 29/7. இங்கே என்ன அப்படின்னா 9/4 அப்படின்னு கிடைக்குதுப்பா. ஸோ ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இதை டேர்ம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கு எல்சிஎம் அப்படிங்கிறது 7 × 4 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 28. கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப 116 கிடைக்குது, மைனஸ் இங்கே என்ன கிடைச்சிடுது அப்படின்னா 63. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 53/28. அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரோட வேல்யூ 53/28. கீழே இருக்கக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னா 3/1/2 + 1 × 1/7. அப்போ இந்த ரெண்டு டேர்மோட இது பார்த்தீங்க அப்படின்னா இது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 7/2 + 8/7. அப்போ இதுக்கு அடுத்தது இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது 14. மேலே இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 49. 2 × 8 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 16. ஆன்சர் என்ன அப்படின்னா 65/14. ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா டிவைடில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 53/28 மல்டிப்ளிகேஷன்ஸ் மேலே என்ன அப்படின்னா 14/65. அப்போ 14 அப்படிங்கிறது 1, 28 அப்படிங்கிறது 2. இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 53/130 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அது அப்படியே இருக்கட்டும். இங்கே கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் 1/1 நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா 5 - 1/5 இட்ஸ் ஈக்குவல் டு 24/5. இது ஒரு டேர்மு. இது ரெசிப்ராக்கல்ஸ் ஆகுது. ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 2 + 5/24. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 53/24. ஸோ இது ஒரு டேர்மு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2 + 1/53/24 அப்படிங்கிறது ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிறப்ப 24/53 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா 2 × 53ங்கிறது 106. அப்போ 130/53. ஓகேங்களா? இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைடில் இருக்குது. மேலே என்ன இருக்குது அப்படின்னா 2 அப்படிங்கிற டேர்மு 2/130 அண்ட் தென் 53 அப்படிங்கிறப்ப இந்த 53 மேலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 × 53/130. ஓகேவா? ஸோ இதை ரெசிப்ராக்கல்ஸ் பண்ணோம்னா 65 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 53/65. இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 53/130. இங்கே என்ன அப்படின்னா 53/65. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன டேர்ம் கிடைக்குது அப்படின்னா 53க்கு 53 கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் square root of 53/130 multiplications.
65 divided by 53. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆகிடுது அப்படின்னா கேன்சலேஷன் ஆகிடுது. பேலன்ஸ் என்னது அப்படின்னா 65 divided by 130. அப்போ 130 அப்படிங்கிறப்ப இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 அப்படின்னு கிடைக்குதுப்பா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இது ஆப்ஷன்ஸில் இல்லை, சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆஃப் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1 by 1 அதை சால்வ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஃப் அப்படிங்கிற கண்டிஷன்ஸுக்கு அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே உள்ள நியூமரேட்டரில் 7 divided by 51 ஆஃப் என்ன அப்படின்னா 70 divided by 5. அப்போ 7 divided by 51 மல்டிப்ளிகேஷன் 17 divided by 5 ரெண்டுத்தையும் கேன்சலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 3. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 bar 15. ஓகேவா? ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 divided by 5 இங்கே 7 divided by 51 ரெண்டுத்தையும் கேன்சலேஷன் பண்ணி ஒரு வேல்யூவாக நம்ம மாற்றிட்டோம். அதே போல் இந்த ஆஃப் அப்படிங்கிறதையும் முடிச்சிடலாம். என்ன இருக்குது அப்படின்னா 5/7 மல்டிப்ளிகேஷன் 28 divided by 5. இப்போ 5 கேன்சல் ஆகிடும். 7ஆல் அது என்னது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 4. அப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 5/3 அப்படியே இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ்க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா 7 divided by 15 minus 1 bar 3. இப்போ இதில் எதை கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆல் 15 கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 3. 7 bar 9 minus 1 bar 3. ஸோ அதுக்கு அடுத்தது கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இங்கே நம்ம என்ன டேர்ம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 கேன்சல் ஆகி 4 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 2 bar 9 மல்டிப்ளிகேஷன் 4 மைனஸ் 2 bar 3. ஸோ மேலே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 bar 9 அப்படிங்கிறப்ப ஓவரால் 9 அப்படிங்கிறது டேர்ம் எடுத்துடலாம். அப்போ கீழேயும் 3ஆல் மல்டிப்ளிகேஷன் மேலே 3ஆல் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப 7 minus 3 அப்படின்னு கிடச்சிரும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 bar 9 இருக்குது மைனஸ் 2 bar 3ன்னு இருக்குது. ஸோ மேலே என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 minus 3 அப்படிங்கிறது 4/9. ஓகேவா? கீழே இந்த டேர்மை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டேர்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப என்ன கிடச்சிரும் அப்படின்னா 9க்கும் 3க்கும் எல்சிஎம் அப்படிங்கிறது 9 அந்த 8 அப்படிங்கிறது அப்படியே காமனாக இருக்க போது மேலே இருக்கக்கூடிய 2 times அப்படிங்கிறது இது ட்ராவல் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 minus 6 divided by 9. ஆக்சுவலாக ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 bar 9 அப்படின்னு இங்கே கிடச்சிரும். இப்போ இது மோஸ்ட் என்ன அப்படின்னா 9 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 2. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 அப்படிங்கிறது இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 106 கொடுத்துருக்குறாங்க. 106 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதே போட் பாஸ் லாவை பயன்படுத்தி தான் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன்லாம் நான் நார்மலாக எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 9 minus 9 2 என்ன அப்படின்னா 11/9. ஓகே, ஆஃப் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்தது 33 11 × 3 × 11 33 33 ஒரு 3 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 36. அப்போ 36 bar 11. அதுக்கு அடுத்த டிவைடு 5 × 7 35 35 × 1 36. அப்போ இங்கேயும் என்ன அப்படின்னா 36 bar 7. அதுக்கு அடுத்தது ஆஃப் அப்படிங்கிற கண்டிஷன். அதுக்கு அடுத்தது 7 bar 9. ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷன்லாம் ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. இந்த ஆஃப் அப்படிங்கிற கண்டிஷனை மட்டும் நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 bar 9 மல்டிப்ளிகேஷன் 36 bar 11. 11 கேன்சல் பண்ணிடலாம். 9ஓட 36 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 9 minus 4 அப்படின்னு ரிசல்ட் இங்கே கிடச்சிருது. இங்கே டிவைட் சிம்பிள் இருக்குது. இங்கே இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னா 36 divided by 7 மல்டிப்ளிகேஷன் 7 bar 9. 7 கேன்சல் பண்ணிடலாம். 36ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 4. இப்போ ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னா டிவைடுக்கா சப்ட்ராக்டுக்கா அப்படின்னா டிவைடுக்கு தான் கொடுக்கணும். அப்போ 4 divided by 4 ரிசல்ட் என்ன அப்படின்னா 1. அப்போ 9 minus 1 ஆன்சர் என்ன அப்படின்னா 8. ஆப்ஷன் 1 is the correct answer. 8 is the correct answer.
ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இரேஷனல் நம்பர் சீரீஸில் ரியல் நம்பர்ஸில் வரும். இதை ஜஸ்ட்டு ஆட் பண்ணாலே போதும். மேலே இந்த கண்டினியூட்டி எதை குறிக்குது அப்படின்னா இப்போ 3.36 பார் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா 3.36 மூவிங் ஆகுதுங்கிறத குறிக்குது, அவ்வளோதான். அதனால் அது பெரிய இஷ்யூஸ் இல்லை. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ளஸ் நம்பர் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ 3.36 பார்னு இருக்குது, அதை விட்டுடலாம். 1.33 இது ப்ளஸ் நம்பர் 96 என்னது அப்படின்னா 4.69. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2.05 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 2.05 அப்படிங்கிறப்ப 9ல் 5 அப்படிங்கிறது சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா 4 6 பாயிண்ட் 9ல் 2 போயிடுச்சுன்னா 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. ஸோ 264 என்ன அப்படின்னா இந்த இடத்துல பார் வந்துடும். இப்போ சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 108லேயும் போட் மாஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே என்ன அப்படின்னா 3 ப்ராக்கெட்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி 3 ப்ராக்கெட்ஸ் வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 1 பார் 2 மைனஸ் 1 பார் 3 மைனஸ் 1 பார் 6. இதோட காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிவைடட் பை 2 மைனஸ் 1 பார் 3 மைனஸ் 1 பார் 6. அப்போ ஓவரால் என்ன அப்படின்னா 6. அப்போ 3 × 3 அப்படிங்கிறது 9. 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 3ங்கிறது 2. 1 ஆன்சர் என்ன அப்படின்னா 6 டிவைடட் பை 6 ஆன்சர் இஸ் 1. அப்போ இந்த ஒட்டுமொத்த டேர்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1. இப்போ ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. இங்கே 1 பார் 4 இருக்குது, மைனஸ் 1/2 இருக்குது. இதை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்போ 4 and 4 என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/4 மைனஸ் 1/2 ஆன்சர் இஸ் 3/4. அப்போ இந்த ஒட்டுமொத்த ஆன்சர் அப்படிங்கிறது 3/4. ஓகேவா? இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா 2 of 1/4 டிவைட் 3/4. அப்போ மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப 9 பார் 4 3 பார் 4. அப்போ எது கேன்சலேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 4 கேன்சல், இது 3. ஓகேவா? அதே போல் 3 of 1/2 மைனஸ் 3. அப்போ 3 of அதாவது 3.5 எவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை 3. இதை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இது பண்ணாலும் என்ன அப்படின்னா ஆஃப் அப்படிங்கிறது மீறும். எவ்வளோ மீறும் அப்படின்னா 1/2. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா 7 பார் 2 மைனஸ் 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 1/2. ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1/2. இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அடிக்கடி இந்த மாடல் கேட்குறாங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய மாடல். நீங்கள் யாரும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ நம்பர் 1 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.1 the whole square plus 0.01 the whole square 0.009 the whole square. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் டெசிமல்ஸில் வந்துருச்சு அப்படின்னா இதை ஹோல் நம்பர்ஸாக மாற்றிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டாக எடுத்துக்கலாம். என்னென்ன பார்ட் அப்படின்னா மேலே உள்ள இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா 0.1 the whole square ப்ளஸ் 0.01 the whole square ப்ளஸ் 0.009 the whole square. ஸோ இது என்னவா எழுதிக்கலாம் அப்படின்னா 1 பார் 10 the whole square ப்ளஸ் 1 பார் 100 the whole square ப்ளஸ் 1 பார் 1000 the whole square. ஒட்டுமொத்த ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் இதில் எது காமனான டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 காமனான டேர்ம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா 1 பார் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா 0000. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 1000000. ஓகேவா? ஸோ இதில் காமனான டேர்ம் என்ன அப்படின்னா 1/100 எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்து கூட சம சால்வ் பண்ணிடலாம், ஈஸி தான். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா 60 இருக்கிறது தான் என்ன அப்படின்னா எல்சிஎம்மாக வரும். இருக்கிறதுலே பெரிய நம்பர் அது தான். ஸோ இங்கே 2 zeros மட்டும்தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன அப்படின்னா 4 zeros கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் வேணும். இங்கே 4 zeros இருக்குது. ஆல்ரெடி எவ்வளோதான் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும் அப்படின்னா 100 + 1. அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10101 மேலே வந்துடும். இங்கே 1000000.
ஓகேவா? ஸோ 10101 10000 சரிங்களா? இதுதான் மேலே இருக்கக்கூடிய டேர்மோட என்னது அப்படின்னா ரிசல்ட். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்துட்டோம். இது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாமே ஒரு 0 அதிகமாக இருக்கா? மீனிங் சொல்கிறது புரியுதாப்பா? ஒரு 0 அதிகமாக இருக்குது அப்படின்னா சேம் நம்பர் சேம் ஸ்கொயர் தான். அப்போ என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கோம் அப்படின்னா 1017. இதில் மாற்றம் இல்லை. பட் இங்கே என்ன நம்பர் இருக்குது? 0 இருக்குல்ல. இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா 10 என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னா 10000000. ஸோ 4040 அப்படின்னு கிடச்சிருக்கும் பாரு. ஏன்னா லாஸ்ட்டு டிஜிட்டே பாருங்களேன், இதான் கிடச்சிருக்கும். இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 60க்கு 60 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/100 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1/100 அப்படிங்கிறப்ப இதை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 1/10 அப்போ 0.1ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி என்ன அப்படின்னா 0.1 சரிங்களா? ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0.1. ஆப்ஷன் 3 2 கிடையாது. ஆப்ஷன் 3 0.1. ஸோ இங்கே என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்ஸ் கொடுத்துருக்கான். ஸ்கொயர் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் ஸ்கொயருக்குள்ளே ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கா? இந்த 5யோட ஒரு நம்பர் பக்கத்தில் நியர்பை. இப்போ ஸ்கொயர் அப்படின்னா தெரியும் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அந்த மாதிரி நம்பர். 5 அப்படிங்கிற நம்பர் அப்படின்னா 4க்கும் 9க்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 5க்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்குது. அப்போ 5யோட என்ன படிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ 5ங்கிற நம்பருக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இப்படி தான் இருக்கும். என்ன அப்படின்னா 5க்கு பக்கத்தில் என்ன அப்படின்னா 4 அப்படிங்கிற நம்பர் வந்து 9ஆக மாறி 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயரை கொடுத்துரும். அதுவே மைனஸ்னு வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 4 2ங்கிறத ஆன்சர் சரிங்களா? இல்லை இதில் நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பார்க்குறேன், பண்ணி பாருங்கள், நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா 7. அப்போ இங்கே என்ன வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7. ரிசல்ட் என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. அப்போ அதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த 29ஐயும் ப்ளஸ் 7ஐயும் ஆட் பண்ணுறப்ப 36 6ங்கிறது ரிசல்ட்டு. இப்போ 6 + 19 அப்படிங்கிறது 25. அப்போ 25ஓட ரிசல்ட் அப்படிங்கிறது 5. இப்போ 11 + 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 16. அப்போ 16லேருந்து அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 4. 5 + 4 அப்படிங்கிறது 9. 9 அப்படிங்கிறப்ப ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். அப்போ 110 இஸ் 110ஓட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் A 3. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன அதாவது வேல்யூஸ் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 1/1/4ன்னு கொடுத்துருக்கானா? அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 5/4ன்னு எழுதிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 4 + 1 என்ன அப்படின்னா 5/4 மல்டிப்ளிகேஷன் 64 / 125. அதுக்கு அடுத்தது 1.44ன்னு கொடுத்துருக்கானா? அதை என்ன பண்ணுங்கள் ஹோல் வேல்யூஸாக எழுதிடுங்க. 100ஆல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணிடுங்க. ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியது தான். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 25. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கிறப்ப 2 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பரை வெளியே எடுத்துருங்க. ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னா 8 ஸ்கொயர் 8 வெளியே வந்துடும். அதுக்கு அடுத்தது 144 அப்படிங்கிறப்ப 12 ஸ்கொயர் 12 வெளியே வந்துடும். 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 2 வெளியே வந்துடும். 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர் 5 வெளியே வந்துடும். 100 அப்படிங்கிறப்ப 10.
ஓகேவா? இதெல்லாம் இந்த டேர்ம்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது 4 டைம்ஸ் இருக்கும், இது 5 டைம்ஸ் இருக்கும். அடுத்த டேர்மு 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும், இது 1 டைம்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக என்ன கிடைக்குது அப்படின்னா 24 டிவைடட் பை 25. அப்போ ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் செகண்ட் ஆன்சர் 24 டிவைடட் பை 25 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஃபார்மேட். இப்போ என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்மேட். நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா a² மைனஸ் b² ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இந்த ஃபார்முலாவோட அடுத்த லெவல் என்ன அப்படின்னா a4 b4னு கொடுத்தா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a² ப்ளஸ் b² a² மைனஸ் b²னு எழுதலாம். அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் a² அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு டேர்ம்ஸு. அதாவது a வர இடத்துல a² ப்ரெசென்ட் ஆகிடும், அவ்வளோதான். அப்போ மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a⁴ மைனஸ் b⁴ அப்படின்னு எடுத்துப்போம். கீழே என்ன இருக்குது அப்படின்னா a² மைனஸ் b². அப்போ இந்த காமனான டேர்ம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம் கிடைக்குமா எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப. அப்போ a⁴ மைனஸ் b⁴ டிவைடட் பை a² மைனஸ் b² ஈக்குவல் டு இந்த இடத்துல a² ப்ளஸ் b² a² மைனஸ் b² டிவைடட் பை a² மைனஸ் b². ரெண்டுத்தையும் கேன்சலேஷன் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா a² ப்ளஸ் b². இங்கே a அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/1/4ன்னு எடுத்துங்க. b அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4/1/3. அப்போ எவ்வளோ ஆன்சர் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 13 டிவைடட் பை 4. இங்கே என்ன அப்படின்னா சேம் 13 டிவைடட் பை 3. So 13 divided by 4 the whole square, 13 divided by 3 the whole square. Okay. இந்த ரெண்டுத்துக்குமே காமனான டேர்ம்ஸ் சரிங்களா. சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீழே மேலே 169 அதை 169 வெளியே எடுத்துடலாம், அப்படி இருக்கட்டும். பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 1/4ன்னு இருக்குது, அது 1/16 ப்ளஸ் 1/9. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 169 அப்படியே இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 9 + 16 அப்படிங்கிறது டேர்ம் வந்துடும். என்ன அப்படின்னா 25 அப்படின்னு கிடைக்கும். இங்கே கீழே என்ன அப்படின்னா 16 இருக்குது இன்ட்டு 9 இருக்குது. ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறப்ப 16 × 9 அப்புறம் தான் அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணலாம் சரிங்களா. கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். 3ஆல் டிவைட் பண்ண முடியும். எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கேன்சலேஷன் கூட பண்ண தேவையில்லை. அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் தானே கேட்டிருக்காங்க. இது அப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டேர்ம்லேருந்து எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 169 அப்படிங்கிறது என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 13. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 25லேருந்து 5 அப்படின்னு கிடச்சிருக்கும். 16 அப்படிங்கிறது 4, 9 அப்படிங்கிறது 3. ஓகேவா? இதை கேன்சலேஷன் ஏதாவது பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ 65 டிவைடட் பை 12ன்னு கிடைக்குது. இதை 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும் 12. பேலன்ஸ் என்ன அப்படின்னா 5. ஆப்ஷன் பி 5/5/12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப நாம் கண்டுபிடிச்ச வேல்யூஸோடு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா we will get the answer. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/33 டிவைடட் பை 64 டிவைட் 9/1/7 மல்டிப்ளிகேஷன் 2 என்ன அப்படின்னா 3 1/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். 3/33 டிவைடட் பை 64. அப்போ என்ன அப்படின்னா 3 × 64 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 × 60ங்கிறது 180, 3 × 4ங்கிறது 192. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 225 அப்படிங்கிறது மேலே கிடைக்குது. கீழே என்ன கிடைக்குது அப்படின்னா 64. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 15 டிவைடட் பை 8. அதுக்கு அடுத்தது ஸ்கொயர் என்னது அப்படின்னா √9/1/7. அப்போ
9 into 7 அப்படிங்கிறது 64. 64 divided by 7. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 divided by root 7. 2 of 3 of 1 by 9 அப்படிங்கிறப்ப இந்த 2 அப்படிங்கிறது வெளியே இதை லாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம், எண்டில் எடுத்துப்போம். அப்போ 3 into 9 அப்படிங்கிறது 27. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 28 divided by 9. அப்போ 28 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா 2 cross 2 cross 7 அப்படின்னு பிரிக்கலாம். கீழே உள்ள டேர்ம் தெரியும் 3 ஸ்கொயர், அதனால் 3 வெளியே வந்துடும். பேலன்ஸ் இதுலேருந்து ஒரு 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 2/3 into root 7. இதுதான் அந்த டேர்மில் கிடைக்குது. இப்போ எல்லாத்தையும் காம்பினேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன அப்படின்னா 15 divided by 8 divide 9 of 1 by 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 8 divided by என்னது root 7. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 2 மல்டிப்ளிகேஷன் என்ன ஆன்சர் அப்படின்னா 2/3 into root 7. இப்போ இதில் எதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம், ஏன்னா டிவைட் சிம்பிள்ஸாக தான் ஃபஸ்ட்டு கேன்சலேஷன் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 கேன்சல் ஆகிடும் ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிறப்ப, சரிங்களா? ஸோ என்ன ரெசிப்ராக்கல்ஸ் அப்படின்னா 15/8 மல்டிப்ளிகேஷன் root 7/8. சாரிப்பா, கேன்சலேஷன் ஆகாது. ஸோ டிவைடில் தானே இருக்குது, அப்போ கேன்சலேஷன் ஆகாது. 8 into 8 அப்படியே தான் இருக்குது, ஓகேவா? இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் 2, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2/3 into root 7, ஓகேவா? ஸோ நம்ம நார்மல் மைண்ட் செட் எப்போது கேன்சலேஷன் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும், அது மைண்ட் செட் வேண்டாம். என்ன அப்படின்னா 15/8. அப்போ இது வந்து ரெசிப்ராக்கல்ஸ் ஆகிறப்ப என்ன வருது அப்படின்னா மேலே 7 போயிடுது, கீழே 8 வந்துடுது, சரிங்களா? இப்போ வேறு என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். root 7 இருக்கா? 7 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, இந்த 2வையும் 8ஐயும் கேன்சலேஷன் பண்ணிடலாம் 4. இந்த 2வையும் கேன்சல் பண்ணால் 2. 3ஆல் இந்த 15ஐ கேன்சலேஷன் பண்ணால் 5, ஓகேவா? ஸோ மேலே 7 இருக்குது, கீழே என்ன அப்படின்னா 8 into 2 16. ஸோ டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 times 32 பேலன்ஸ் 3 16. ஆப்ஷன் 4 2 of 3/1 by என்னது அப்படின்னா 16 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19.36. அதே போல் என்ன அப்படின்னா 0.1936 ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன அப்படின்னா 0.011936 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய பர்சன்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்கொயர் டேர்மு எவ்வளோ வரைக்கும் படித்து வச்சுக்கணும் அப்படின்னா 50 ஸ்கொயர் வரைக்கும் படித்து வச்சுக்கணும். 10 கியூப் அப்படிங்கிறது எவ்வளோ படித்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 30, அது கூட ஓகே 25 கியூப் வரைக்குமாவது படித்து வச்சிங்க. எல்லாம் பிக்கஸ்ட் நம்பராக தான் இருக்கும், பட் ஆனால் நல்லா படித்து வச்சுக்க. மெமரியில் தெரியணும், என்ன அப்படின்னா எழுத தெரியணும், பார்க்காம சொல்லவும் தெரியணும். சக்குன்னு ஒரு கியூபு ரூட் சம் வருது அப்படின்னா அந்த நம்பரை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தரும். அதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட்லாம் கண்டுபிடிச்சி டயத்தை லாஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எக்ஸாமினேஷன் ஹாலில். சரியா, நல்லா படிச்சிங்க, டைம் இருக்குது, படிச்சிருங்க. ஸோ 19.36 இது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 44ஓட ஸ்கொயர், சரிங்களா? 44 into 44 போட்டிங்க அப்படின்னா 4 into 4 16, பேலன்ஸ் 1 16 176. அப்போ 176 6. ஸோ 13 பேலன்ஸ் 1 1936. அப்போ இது எதோட ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 44ஓட ரூட்டு, சரிங்களா? இப்போ நார்மலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் டெசிமல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ரூட்டில் ஒரு பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெசிமல்ஸை வைக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட்டில் 19.36 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 4.4 த ஹோல் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டுக்கு ஈக்குவல், சரிங்களா? ஒரு பாயிண்ட் வைக்கணும்னு சொன்னோமா? அப்போ இது 2 நம்பராக இருக்கிறப்ப நமக்கு ஈக்குவலாக வெளியே வந்துடும். அப்போ இது மூலயமா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா வெளியே அவுட்புட் வரப்போ 4.4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 நம்பர். அப்போ 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஒரு 0 ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு 0வை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடச்சிரும். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 4 4 the whole square அப்படின்னு கிடைக்கும். அப்போ அவுட்புட் நமக்கு என்ன அப்படின்னா 044ன்னு கிடச்சிருக்கும். அதுக்கு அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அவுட்புட் 001936. அப்போ 0.044 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 8 8.4. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 114ஓட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3. ஸோ இது கேட்பாங்க. இப்போ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எனக்கு வேணும், அண்ட் தென் என்ன அப்படின்னா அது என்ன 5 இலக்க எண்களில் மிகப்பெரிய வர்க்கம் இது அப்படின்னு கேட்பான். கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்க, சரிங்களா? 5 இலக்க எண்கள், 4 இலக்க எண்கள், எந்த நம்பர் கேட்டாலும் அதோட எண்டோட ஃபார்மை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான் வர்க்கமூல வகுத்தல் மூலியமாக. ஸோ இதுக்கு வந்து தனியாக ஃபார்முலாவில் வர்க்கமூல வகுத்தல் நம்ம பியூர் மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 9999. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் என்ன அப்படின்னா 5 டிஜிட் நம்பர்லேயே மிகப்பெரிய நம்பர் அப்படின்னா இதுதான். இதை பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கணும், லாஸ்ட்லேருந்து 2 2ஆக பிரிச்சுக்கிட்டே வரணும். அப்போ 2 2 2 1 மட்டும் ஒதுங்கிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வர்க்கமூல வகுத்தல் போட போகிறோம். வர்க்கமூல வகுத்தல் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த நம்பரை எடுத்துக்கணும். இந்த நம்பருக்கு உட்பட்ட இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் எது அப்படின்னு பார்க்கணும். ஸ்கொயர் எது அப்படின்னா 3 தான். அப்போ இங்கே என்ன பண்ணிங்க அப்படின்னா 3 அப்படின்னா அப்ளை பண்ணிங்க. 3 × 3 9. ஆன்சர் என்ன அப்படின்னா 0. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா 99. ஸோ இந்த 99 அப்படிங்கிறப்ப இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6. இப்போ ரெண்டுத்துலேயுமே காமனான ஒரு நம்பர் என்ன பண்ணோம் அப்படின்னா விடணும். அந்த காமனான நம்பரால் இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த இடத்துல 1னா இந்த இடத்துல 1, 2னா 2, 3னா 3, அந்த மாதிரி. இந்த இடத்துல 99 இருக்குது. இப்போ இங்கே 1ன்னு வந்தது அப்படின்னா 61 அப்படின்னு வரும். அதுவே 2 அப்படின்னு வந்தது அப்படின்னா அங்கே மேலே இருக்கிறப்ப 62 × 2 அப்படின்னு மாறிடும். அப்போ நம்பர் வேல்யூ அதிகமாக போகுது. அப்போ இந்த இடத்துல 1 மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ 1ஆல் இங்கேயும் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 61. ஆன்சர் என்ன அப்படின்னா 9ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 8, 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 3. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2 நம்பரையும் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இதை 2ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 2. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கு காமனான ஒரு நம்பர் போடணும். என்ன அப்படின்னா இது ஒரு 6 டைம்ஸ் இருக்கும். இப்போ அப்போ 6ஆல் இதை டேர்ம்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப 6 × 6 அப்படிங்கிறது 36, பேலன்ஸ் 3. ஓகேவா? 6 × 2 அப்படிங்கிறது 12, 12 × என்னது அப்படின்னா 3ங்கிறது 15, பேலன்ஸ் 1. 6 × 6 அப்படிங்கிறது 36, 36 1ங்கிறது 37. ஸோ 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 3, 9ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 4, அதுக்கு அடுத்து 1. 143 அப்படிங்கிறது எக்ஸஸாக இருக்குது. ஸ்கொயர் ரூட்டு வராமல் தடுக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னா 143. அந்த நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ எடுத்துக்கிட்ட நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். 143 தானே? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 999ல் 3 போயிடுச்சுன்னா 6, 9 அதில் 4 போயிடுச்சு அப்படின்னா 5, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 99. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 99856 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே போல் நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் சம் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது படித்து வச்சிங்க. அதெல்லாம் இந்த ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் கேட்பாங்க. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 6 3 5 2 0. இதிலிருந்து கழிக்க வேண்டிய குறைந்தபட்ச எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஒரு ஸ்கொயராக மாற்றணும். ஸ்கொயராக மாற்றினா இதுலேருந்து என்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இது ஸ்கொயராக மாறும். அப்போ இதுக்கு நியர்பை என்ன ஸ்கொயர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 டிஜிட் இருக்காப்பா. 5 டிஜிட் இருக்குது அப்படின்னா அது நியர்பை ஒரு 3 டிஜிட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னா 635. நமக்கு ஒரு நம்பர் பரிச்சயமாக தெரியும் 625 அப்படின்ட்டு. அப்போ 625 அப்படிங்கிறது 25. இப்போ 62500 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 250 ஸ்கொயர். ஓகேவா? அப்போ
250 square it's equal to 62500. இதில் ஒரு ஆர்டராக அழைக்கட்டோம்ப்பா. 1 அப்படிங்கிறப்ப 1 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இந்த இடத்த மட்டும் 1ஓட ஸ்கொயர் என்ன 0 1. இதுக்கு அடுத்த ஒரு 5 ஆட் பண்ணிங்க என்ன வரும் அப்படின்னா 30. அடுத்த 252 the whole square அப்படிங்கிறப்ப 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4. இப்போ இந்த 251க்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் 630. இங்கே என்ன வரும் அப்படின்னா 635. ஓகேவா? அடுத்தது 253 the square அப்படிங்கிறப்ப 09640. ஸோ இதுக்கு நியர்பையாக இருக்கணும். அந்த என்ன அப்படின்னா கழிக்க வேண்டிய குறைந்தபட்ச எண் அப்படின்ட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 63520 அப்படிங்கிறது அங்கே ப்ரெசன்ட் நம்பர். ஆனால் இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. அப்போ இந்த நம்பர் எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 63504 வேணும் அப்படின்னா இதை நீங்கள் இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயரை இதில் சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 16. அப்போ 16 அப்படிங்கிறது தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்ப்பா. சி கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சம் எண் இதில் இந்த டேர்ம் எடுத்துருங்க, கணம்னு வரணும். ஓகேவா? ஸோ சரியான கணத்தை வழங்கும் சிறிய எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை. சிறிய நம்பர்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. ஸோ ஒரு மல்டிபிள்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு 1800 அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்ற போகிறேன். அப்போ இந்த நம்பரை எதால் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. இப்போ இதை நல்லா பார்த்துங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை ஃப்ரேம் ஒர்க் பாருங்கள். ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் அப்படிங்கிறப்ப சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பிங்க. 2ஆல் ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன வரும் 900. அதுவே 2ஆல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 450. இப்போ 3ஆல் ஆரம்பித்தோம் அப்படின்னா 150. அதே 3ஆல் இது பண்ணிங்க அப்படின்னா 50. அதுவே 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10. அகைன் 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2. ஓகேவா? இப்போ என்னென்ன நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 x 2 2. அதுக்கு அடுத்தது 3 x 3. அடுத்தது 5 x 5. ஓகே, எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ இது வந்து 2 கியூப்னு கிடைச்சிடும். ஆனால் இது 3 கியூப்னு மாறணும். இது 5 கியூப்னு மாறணும். அப்போ எவ்வளோ நம்பர் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 அப்படிங்கிற நம்பர் மல்டிப்ளிகேஷன் ஆகணும். இங்கே ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வரணும். என்ன அப்படின்னா 5 அப்படின்ட்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக எந்த நம்பரால் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 15. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னா 6. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 117க்கு ஆப்ஷன் சி. எதுக்கு அடுத்தது 118 சேம் மாடல் தான். என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 4320 கியூப், அதாவது கன எண்ணெய் அப்படின்னு வரணும். அப்போ 4320 அப்படிங்கிறப்ப இதிலிருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்படி பர்ஃபெக்ட் கியூபாக மாறும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் 2ஆல் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ் இருக்கும், 6 is 0. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1080. 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 540. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும், 70. 27 அப்படிங்கிறப்ப 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 டைம்ஸ் இருக்கும், 0. சேம் 3 30. 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 10. 10ங்கிறப்ப அகைன் 2. இங்கே என்னப்பா வந்துடுது 5. ஸோ இதை ஒரு ஆர்டராக எழுதணும் அப்படின்னா 2வெல்லாம் தனியாக எழுதலாம். அப்போ 2 x 2 x 2 x 2 அப்புறம் ஒரு 2. 3 எல்லாம் எழுதணும் அப்படின்னா 3 x 3 x 3. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 5. இதாப்பா இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பரை நான் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்படி பண்ணுனா எனக்கு கியூபாக அது மாறணும். அப்போ கியூபாக மாறணும் அப்படின்னா இந்த 3 நம்பர் ஓகே, இது 2 கியூப் அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஆனால் இங்கே என்ன கிடைக்கு அப்படின்னா ஒரு நம்பர் இல்லை, அப்போ ஒரு 2 எடுத்துக்கணும். இங்கே 3 அப்படியே இருக்குது, சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே 5 அப்படிங்கிறது 1 தான் இருக்குது. எவ்வளோ டைம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். அப்போ 5 × 5 மல்டிப்ளிகேஷன் 2, ஆன்சர் என்ன அப்படின்னா 50. சரிங்களா, 50 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு வர்க்கத்திலிருந்து இதை வந்து நீங்கள் என்னது அப்படின்னா இன்புட் மெத்தடில் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இன்புட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு இயல் எண்ணின் வர்க்கத்திலிருந்து அதன் கணத்தை கழிக்கும் பொழுது 48 கிடைக்கிறது. அந்த எண் என்ன அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ அந்த நம்பர் எனக்கு தெரியாது, ஒரு நம்பர் அது வந்து n³ வச்சுப்போம், அதுலேருந்து n² கழிச்சிட்டோம் அப்படின்னா 48 கணத்திலிருந்து வர்க்கத்தை கழிக்கும் பொழுது. ஸோ இதை காமனாக பார்த்தீங்க அப்படின்னா n² வெளியே எடுத்துட்டோம்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா n-1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இதோட டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 48. இயல் எண்கள் அப்படின்ட்டான். இயல் எண்கள்ங்கிறப்ப ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ n = 1 அப்படின்னா 1 1 - 1 0, ஆன்சர் 0. இப்போ 2 அப்படின்னா 2² அப்படிங்கிறது 4, 2 - 1 1, ஆன்சர் ரிப்ளை என்ன அப்படின்னா 4. அதுக்கு அடுத்தது n = 3ங்கிறப்ப 3² அப்படிங்கிறது 9, அதுக்கு அடுத்தது 3 - 1ங்கிறது 9 2 18. இப்போ 4 போட்டு பாருங்களேன். n = 4, அப்போ என்ன வரும் அப்படின்னா 4² 4 - 1 16 × 3, ஆன்சர் நம்பர் 48. அப்போ அந்த நம்பர் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா 4. இதுக்கு டைரக்ட் மெத்தட்லாம் கிடையாது, இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது தான் நல்லது. ஓகேவா, அதுக்கடுத்து க்யூப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. க்யூப் அப்படிங்கிறது ஈஸி, ஒன்றுமே இல்லை, 105 க்யூப். இந்த ஸ்கொயர் க்யூப் கண்டுபிடிக்கிறதுல லாஸ்ட்டு டிஜிட் 5ன்னு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ 105 இருக்கா, அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இதோட ஸ்கொயர் வேணுன்னா இந்த 2 நம்பர் எடுத்துங்க, 25ன்னு எழுதிருங்க போதுமே. 105லேருந்து சொல்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 10, இங்கே 10, 10க்கு அடுத்த நம்பர் என்ன 11, அதால் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிடணும்.